இறைவா போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருப்யோ நமः. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் வட்டம் திருமுண்டீஸ்வர கிராமம் என்னும் இவ்வூர் பெயர் பெற்றுள்ளது. திருமுண்டீஸ்வர கிராமம் என்பது திருநாவுக்கரசரால் பாடற்பட்ட திருத்தலம். பிரம்மா தேவேந்திரன் பூஜித்த தலம். 6ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசரால் திருத்தாண்டகம் பாடல்பட்ட தலம். ஆர்த்தான்கான் அடல்நாகும் மறை குணாடியவர் கண்பன்கான் ஆனை தோலை போர்த்தான்கான் புரி சடைமேல் புடலேற்றான்கான் காத்தான்கான் உலகேழும் கணங்கா வண்ணம் கனைகடல்வாய் நஞ்சதனை கண்டத்துள்ளே சேர்த்தான்கான் திருமுண்டி சரத்து மேய சிவலோகன் கான் அவன் என் சிந்தையானேன். 6ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசரால் திருத்தாண்டகம் பாடல்பட்ட திருத்தலம். பிரம்மா தேவேந்திரன் பூஜித்த தலம். துவாபர யுகத்தில் சொக்கலிங்க மகாராஜ் என்ற ஒரு சிற்றரசர் இவ்வூரில் ஆட்சி புரிந்ததாக ஐதீகம். இந்த ஊர் கானகமாக இருந்ததாகவும் சுவாமி இருக்கிற இடம் திருக்குள மகளியாக இருந்ததாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. அந்த திருக்குளத்திலே தாமரைப்பூ, இயற்கை தாமரைப்பூ அதிகமாக இருக்கும். இந்த காட்டில் தாமரைப்பூ அதிகமாக இருக்கும்போது இவர் வேட்டைக்கு வரும்போது தாகத்திற்கு அந்த தீர்த்த குளத்தில் தண்ணி சாப்பிட்ற பழக்கம். அன்னைக்குன்னு தீர்த்தம் சாப்பிடலான்னு வரும்போது அந்த தாமரை மொட்டில் இயற்கைக்கு மாறான தாமரை புஷ்பம் அவருடைய கண்ணில் தென்படும்போது தன் கூட வந்த காவலர்களை விட்டு அந்த பூவை பறிக்கும்போது அது யாருடைய கையிலையும் அகப்படாமல் குளத்தையே வளமாக சுற்றி வரும்போது மேலே இருந்த ராஜா சினங்கொண்டு தன் கையில் இருந்த அம்பால் அந்த தாமரை மொட்டை எய்யும் போது தாமரை மொட்டில் லிங்கம் தோண்டி லிங்கத்தினுடைய புருவத்தில் அம்பு பட்டதாக ஐதீகம் சொல்லப்படுது. அதனால் இந்த சுவாமி காட்சி தந்து இந்த கோவில் காட்டு சொக்கலிங்க மகாராஜா இந்த கோவில் எழுப்பப்பட்டதாக ஐதீகம். வெள்ளையங்குமரன் என்ற போர் தளபதிக்கு சுவாமி திருநீற்று பையை பொக்கணமாக கொடுத்ததால் பொக்கணம் கொடுத்த அருளிய நாயனார் என்று பெயர். பக்கத்தில் ஆறு இருக்கிறதால ஆற்றுதலீஸ்வரர், ஆற்றுதலி மகாதேவர். சுவாமிக்கு அம்பு பட்டதால் அம்பு முடி கிராமம், மௌலி கிராமம் பேர். ஒரு ராஜா காலத்தில் மௌலி கிராமம், மௌலி என்றால் முடியில் அம்பு பட்டதால் மௌலி கிராமம் பேர். காலப்போக்கில் மௌலி மாறி கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அது 6ஆம் நூற்றாண்டு திருநாவுக்கரசரால் திருத்தாண்டகத்தில் திருமுண்டீஸ்வரத்து மேய சிவலோகன் கான் என்று பாடப்பட்டது. அதனால் இவ்வூருக்கு திருமுண்டீஸ்வரம் என்று திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. காலப்போக்கில் அது கிராமம் என்று மாறிவிட்டது. அதை பிரம்மா தேவேந்திரன் பூஜித்ததை தலவிருஷகம் பண்ணி இப்போதைக்கு தலவிருஷகம் இருக்க. பழைய காலத்திலிருந்து நடுவில் இல்லாமல் இருந்து இப்போதைக்கு தலவிருஷகம் இருக்குது. தீர்த்தம் முண்டக தீர்த்தம் அல்லது பிரம்ம தீர்த்தன் பேர். அதோடு நம்ம கோவிலில் அஷ்டாதுர்க்கை என்று சிவாஸ்தலத்தில் அஷ்டதுர்க்கை இருக்கும். கோஷத்தில் துர்க்கை இருக்கும். இங்கே தனியாக அஷ்டதுர்க்கை என்று ஒரு துர்க்கையும் உள்ளது. கோஷத்தில் வைஷ்ணவ துர்க்கை ஒன்று உள்ளது. அதோடு நம்ம கோவிலில் தட்சிணாமூர்த்தி கல்லால மரமின்றி ஆலமரத்தின் கீழ் எல்லா கோவிலும் உட்காந்துருப்பார். இங்கே ஆலமரத்தின் கீழ் இல்லாத கல்லால மரமின்றி தட்சிணாமூர்த்தி விசேஷமாக அமர்ந்து உள்ளது. இதுதான் கோயிலினுடைய வரலாறு. காலம் 2 கால பூஜைகள். காலை சந்தி காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்கு, சாயரட்ச 5 to 7 மணி வரைக்கும் சாயரட்ச பூஜை 2 கால பூஜை நடக்கிறது. எண்டோமெண்ட் கவர்மெண்ட் அடிஷனலில் இந்த கோவில் நடைபெறுகிறது. கவர்மெண்ட் அறநிலையத்துறையில் இந்த கோவில் இயங்கப்படுகிறது. இப்போ சமயத்தில் நமது தமிழ்நாட்டு கவர்னர் இந்த கோவிலை கல்வெட்டில் ஆராய்ச்சி செய்து அவர் தரிசனம் பண்ணி போய் உள்ளார்.